ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிசர்ட் பிளே வெப் சீரிஸ் பெர்சன்ட் லெவல் வந்து மாஜின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகமான 3 and 4 அதையும் ஒரே வீடியோல பார்த்தரலாம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஆன்டி தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அவங்களுடைய காலுக்கு தைலத்தை தடவிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க தடவிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த அவங்க பையன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா இந்த சுளுக்கு எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு இல்லப்பா, நடக்கும் போது லைட்டா கால் மக்களிச்சிச்சு, அதுல சுலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, எது சுலுக்கிடுச்சா, அது எப்படி நடக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் தரையை துடைக்கும் போது தண்ணி முழுசா துடைக்காத விட்டுருப்பான், அதுல நடந்துதான் உங்களுக்கு சுலுக்கி இருக்கும் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவங்க அம்மாவும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, எதுக்காக அவனை சும்மா திட்டுற அப்படி சொல்லும் போது, இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக நீங்க அவனுக்கு சப்போர்ட் வாங்குறீங்க, அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, இருங்க அவனை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரனை சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே இப்ப அவன் அங்க வருவானா, வந்த உடனே இப்ப இவன் என்ன பண்ணுவானா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா தண்ணி போட்டு வீட்டை துடைச்சிட்டு ஒழுங்கா துடைக்காத விட்டுருப்ப, ஈரமா இருக்கிறதால எங்க அம்மா அதுல நடந்து அவங்களுக்கு சுலுக்கிடுச்சு அப்படி சொல்லும்போது உடனே இவனு ஷாக் ஆயிட்டு, என்னது அம்மாவுக்கு சுலுக்கிடுச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நேத்து நீங்க போனதுல இருந்து நான் இங்க வீட்டை துடைக்கவே இல்லையே அப்படி சொன்ன உடனே, ஓ என்ன நீ எதிர்த்து பேசுறியா அப்படி சொல்லிட்டு அவனை வச்சு செம்மையா அடிப்பாங்க. அடிச்சு அடியில அவனும் கத்த கத்த இவங்க அம்மாவும் சொல்லுவாங்க அவனை விடுறா அப்படி சொல்ல ஆனா அவன் அதை கேட்காம அந்த வேலைக்காரனை போட்டு செம்ம அடி அடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டு, அறிவு இருக்கா இல்லையா, வீடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படி சொன்ன உடனே இப்ப அவனு என்ன பண்ணுவானா, அந்த வேலைக்காரனை விட்டுட்டு என்ன சொல்லுவானா, இன்னைக்கு எங்க அம்மா இருக்கிறதால நீ தப்பிச்சிட்ட, அடுத்த முறையெல்லாம் உன்னை எதுவுமே விட மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்கா எங்கிருந்து எழுந்து போடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த வேலைக்காரனும் அங்கிருந்து எழுந்து தாங்கி தாங்கி போயிடுவாங்க. இப்படி போனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கிச்சன்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த வேலைக்காரன் என்ன பண்ணோம்னா, அவனுக்கு ரொம்ப அடி விழுந்திருக்குமா, சோ அந்த இடத்துல எல்லாமே மருந்து வச்சு தடவிட்டு இருப்பாங்க. இப்படியே தடவிட்டே இருக்கும்போது இப்ப அடிச்சான் இல்லையா அவனோட பொண்டாட்டி, அதாவது ஹீரோனி, இப்ப அங்க வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன உடம்புல ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா அப்படி சொல்லும்போது, ஆமா முதலாளி அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, முதலாளியா பார்த்தாருன்னா தப்பா நினைச்சிட்டு ஏதாச்சும் பண்ண போறாரு, நீங்க இங்கிருந்து போங்க அப்படி சொல்லும்போது, நீ கவலைப்படாத, அவர் வீட்டுல இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, சரி ஓகே நீங்க இங்க ரொம்ப நேரமா இருக்காதீங்க, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு இவன் சொல்லுவானா. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை கிளம்புறதுக்கு வரல, அந்த மருந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு வச்சு விடுறேன் அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு முதுகும் கை எட்டுமா, ஒழுங்கா மருந்து கொடு, நான் முதல்ல உனக்கு மருந்து போட்டு விட்டுட்டு நான் இங்க கிளம்புறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணுவானா, தயக்கத்தோட அந்த மருந்து கொடுப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு மருந்து வச்சு விட்டுட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடி திரும்பி அவனோட துணியை தூக்கிட்டு முதல்ல வைக்கும் போது இவங்க சும்மா இல்லாம என்ன பண்ணுவானா, அவனை முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி முத்தம் கொடுக்க கொடுக்க அவனுக்கு மூடாயிடுமா. மூடானதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, அவங்க முதலாளி அம்மாவை அந்த கிச்சன்லயே வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம ஹாட்டாவே இருக்குங்க. இவனுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஆனா அந்த முதலாளி அம்மா கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிக்கும் போது இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 4வது எபிசோடு பாத்திரலாம். இந்த 4th எபிசோட்ல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த ஆன்ட்டியோட குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் அவங்களோட பையன் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம 3 பேர்த்தையும் அவன் முட்டாளாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அங்க இருக்கிற 2 பேரும் ஷாக் ஆவாங்களா. உடனே அவங்க பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா உண்மையுமே ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படி சொல்லும்போது, அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க எனக்கும் பயமா இருக்குங்க, நேத்து நைட் என்னோட ரூம்குள்ள கத்தியோட வந்து என்ன மிரட்ட மாதிரியா எனக்கு தோணுச்சு அப்படி சொல்லும்போது உடனே அவங்க பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அவனுக்கு தர வேண்டிய காசு கொடுத்துட்டு அவனை இங்கிருந்து அனுப்பிடலாம் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவனை இங்கிருந்து அனுப்பிட்டா அவங்க அம்மா அப்பாக்கு என்ன சொல்றது, அவனை வச்சுதான் நம்ம காசு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் தெரியும் இல்லையா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உயிரோட காசு தான் முக்கியமா, முதல்ல அவனை எங்கிருந்து துரத்துங்க அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. கிச்சன்ல பார்த்தோன்னா இந்த வேலைக்காரனா போனா ரொம்ப கோவத்துல நேரா வந்து அங்க ஒரு கத்தி இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கையில வச்சுட்டு, ஏ அகில் நீ எவ்வளவு திமிரு பிடிச்சவன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட ஆட்டெல்லாம் இதோட முடிய போகுது, நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறமா என்னால பொறுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவத்தை பேசி
பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இவ்வளவு நாள் நீ என்ன அடிச்ச இல்லையா, சோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு மொத்தமா நான் வச்சு செய்ய போறேன். என்னோட உன் ஆட்டெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா பேசிட்டு இப்ப இங்கிருந்து கிளம்பி போவாங்க. இவன் இப்படி போன உடனே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த முதலாளி அம்மாவுடைய ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அவங்களும் அவங்களோட வீட்டுக்காரும் படுத்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரன் வராங்க. வந்தவன் சும்மா இல்லைங்க, கையில ஒரு கத்தி எடுத்துட்டே வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருப்பானா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த முதலாளி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா லைட்டா தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பாரு. எழுந்தவரு இவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாரு. பார்த்தவரு ஷாக் ஆகி கத்த ஆரம்பிப்பாரு. என்ன மகனே இந்த இடத்துல இப்படி நிக்கிற, கையில வேற கத்தி வச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே பாசமா கேட்கற மாதிரி கேட்பாரா. இவர் கத்துன கத்துல பக்கத்துல இருந்த அவங்க மனைவி எழுந்துருவாங்க. எழுந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கத்தியோட நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப இவன் என்ன சொல்லுவான்னா இந்த காரியத்தை நான் இப்ப இல்ல எப்பயோ பண்ணிருக்கணும், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, இதுக்கப்புறம் நான் இதை தாமதப்படுத்த மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே பக்கத்துல இருந்து அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவன் வந்து பாக்குறதுக்கு அமைதியா இருக்கான், இவன் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு, பாத்தீங்களா இப்ப அது வெளியே வந்துருச்சு அப்படின்னு அவ சொல்லுவாளா. இதை கேட்ட அவரும் லைட்டா முழிக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்றான்னா நான் சொல்றது ஒழுங்கா கேளு, முதல்ல இங்க இருந்து எழுந்துரு, நேரா போயிட்டு உன் பையனோட பெட்ரூம் கதவு தட்டு, அதுக்கப்புறம் உள்ள இருந்த அவனையும் அவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வேகமா இங்க வா, நீ வரதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இங்க உட்காந்துட்டு இருக்க உன் பொண்டாட்டியோட கழுத்தை அறுத்துருவேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவரும் பதட்டமா ஐயோ அப்படி பண்ணாத, இரு நான் போயிட்டு வேகமா கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து போகும்போது அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா நீ எவ்வளவு லேட்டா வரையோ அது வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி கூட விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு இவன் மார்க்கமா சொல்லும் போது அதை கேட்ட அவரும் இல்ல அப்படியெல்லாம் பண்ணாத, இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவரு அங்கிருந்து வேகமா எழுந்து போயிடுவாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அப்படியே இவன் என்ன பண்ணுவானா நேரா அந்த ஆன்டி பக்கத்துல வந்து ஒரு மார்க்கமாவே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவ கிட்ட போயிட்டு ஏதோ தப்பா நடந்துக்கலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தனா அவர் வந்துருவாரா. வந்தவரே நில்லு நில்லு, இதோ 2 பேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன், நீ சொன்னதோட வேகமா வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அந்த வேலைக்காரனும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிரிச்சவன் என்ன சொல்லுவானா பரவாயில்லையா மாமா சீக்கிரமாவே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லும் போது அதை கேட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னா இங்க பாரு லல்லு, நாங்க பண்ண தப்புதான், நாளைக்கு உனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தும் உன் பேர்ல எழுதி வச்சிரும், சோ எங்களை எதுவும் பண்ணாத அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உன் மருமக கூடயும் உன் பொண்டாட்டி கூடயும் நான் மேட்டர் பண்ண போறேன், சோ இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிடுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் இங்க நடக்கிறதே வேற அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவரு திரு முடிப்பாரா. உடனே என்ன சொல்லுவானா இப்ப நீங்க போறியா இல்ல இவங்க 2 பேர்த்து கத்தி வச்சு கொலை பண்ணவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க பையனும் அவங்க அப்பாவும் வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா ஆல்ரெடி அந்த மருமக கூட இவன் மேட்டர் பண்ணியிருப்பான் இல்லையா, சோ சொன்ன உடனே அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் மாமி என்ன பண்ணாங்கன்னா அவன் கையில இருந்த கத்தியை பிடிங்கி தூக்கி கடாச்சிட்டு சும்மா மாமி முன்னாடி ஏறி உட்காந்துட்டும் அந்த மருமக பின்னாடி உட்காந்துட்டும் சும்மா செம்மையா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸும் முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் வருவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.